கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 13 வசனங்கள். இதற்கு முந்தைய தியானத்திலே நாம் பரமண்டல ஜெபம், கர்த்தருடைய ஜெபம் என்பதை குறித்ததான தலைப்பிலே நாம் தியானித்தோம். அதனைத் தொடர்ந்து அதே கர்த்தருடைய ஜெபத்திலே ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இன்னும் சற்றே ஆழமாக வருகிற ஒரு சில தினங்களிலே நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த கர்த்தரின் ஜெபமானது ஒரு உறவின் ஜெபமாகும். ஆம், எந்த மதமும் போதிக்காத தனித்த தன்மையாக இறைவனுடன் நமக்குள்ள உறவை தகப்பன் பிள்ளைகள் என்ற உறவாக கிறிஸ்தவம் சித்தரிக்கின்றது. இறைவனை தன் பிதா என்று இயேசு அழைத்ததுமல்லாமல் நம்மையும் அப்படிப்பட்ட உறவுக்குள் எங்கள் பிதாவே என்று அழைக்கச் சொல்லி ஒரு குடும்ப உறவை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். இயேசுவை இரட்சகராக ஏற்பவர்கள் அத்தனை பேருக்கும் பிதாவின் குடும்பத்தில் பிள்ளைகளாகும் அதிகாரம் பாக்கியமாக கிடைக்கின்றது. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த இறை உறவை ஒரு குடும்ப உறவாக கிறிஸ்துவானவர் மாற்றுகின்றார். எனவே இயேசுவுக்கும் அவரது இரத்தத்தால் மீட்கப்பட்டு பிதாவின் குடும்பத்தில் இணையும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரே தகப்பன்தான். இது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! அதோடு மட்டுமன்றி பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை கேட்கும் நாம் நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வோம் என்றும், உங்களுக்காக நானும் பிதாவை கேட்டுக்கொள்வேன் என்றும் இயேசு தம்முடையவர்களுக்கு உறுதி அளித்திருக்கின்றார். நமக்கும் பிதாவுக்கும் இருக்கும் உறவானது இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இடையேயான அன்பின் உறவை போன்றதே என்றும், அதற்காகவும் நாம் தொடர்ந்து பிதாவை வேண்டிக் கொள்வோம் என்றும் கூட கிறிஸ்துவானவர் சொல்லி சென்றார். மட்டுமல்ல, இந்த உறவை சரியாக புரிந்து கொண்டால் நாமும் கூட பிதாவிடம் உரிமையுடன் ஜெபிக்கலாம். இது பிரியமானவர்களே, கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபம் எவ்வளவு ஆழமானது! அந்த ஜெபத்தை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லி கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்கட்டும். கர்த்தரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். இப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் அன்பின் கடவுளே, நீர் எங்களுக்காக உம்முடைய பிதாவை எங்களுக்கும் பிதாவாக அறிமுகம் செய்திருக்கிறீர். நாங்களும் கூட உம்மை போலவே உரிமையோடு ஜெபிக்க எங்களுக்கு அதிகாரமும் ஆண்டவரே அதற்கான தகுதியையும் நீர் கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அனுதினமும் பிதாவை நோக்கி வழியாக நாங்கள் ஜெபிக்க நன்மைகளை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை அளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைக்குள்ளாய் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அனைத்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இறைமகன் இயேசுவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.